Good afternoon, students. Today I am going to take Unit 5 Social Issues and Environment. So, what is the social issues means? In the environment, climate changes, global warming, acid rain. So, these are the social issues. So, in this unit, so what is the causes of this and how to control it? And also we see the effects of this social issues. Okay, ஸோ சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நம்மளோட என்விரான்மெண்ட்டில் அந்த என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக என்விரான்மெண்ட்டை நம்ம என்னென்ன இஷ்யூஸ் பார்ப்போம் அப்படின்னா டே டு டே நமக்கு வந்து எனக்கு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் அ வேர்ல்டு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இஷ்யூ. ஸோ அதே மாதிரி ஆசிட் ரெயின், அதே மாதிரி குளோபல் வார்மிங். ஸோ தட் குளோபல் வார்மிங் மீன்ஸ் த டெம்பரேச்சர் rises in our environment. So these are the social issues. ஸோ நம்ம இந்த யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் இதுக்கு ரீசன், ஸோ காசஸ் ஆஃப் திஸ் சோசியல் இஷ்யூஸ் அண்டு அதனால் நமக்கு என்ன எஃபெக்ட், ஸோ அது பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதைத்தான் நம்ம இந்த ஹாஃப் ஆஃப் த யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் climate changes. ஸோ climate changes அப்படிங்கிறது இட் இஸ் அ கிளைமேட் அப்படின்னு என்னது, இட் இஸ் அ வெதர் கண்டிஷன். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டோட வெதர் கண்டிஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் டெம்பரேச்சர், வைண்ட், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி. ஸோ இது எல்லாமே என்னது உனக்கு கிளைமேட்டை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ தீஸ் ஆர் த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ நமக்கு எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகலாம், சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன் கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி வின்டர் சீசன் போது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னது கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து பாசிபிள். ஸோ வாட் இஸ் த காசஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச்? சீசன்ஸ். ஸோ சம்மர், வின்டர், ரெய்னி சீசன். ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு சீசன் இஸ் த ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் இல்லை அப்படின்னா வி ஃபீல் வெரி ஹீட். ஓகே, அதே மாதிரி ட்ரவுட், increase of greenhouse gases, depletion of ozone. So these are the causes of climatic change. So what is the effect? Drought, வறட்சிம்பாங்க. அதே மாதிரி flood, cyclone, melting of polar ice caps, intrusion of sea waves. இது எல்லாமே climate change ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இந்த எஃபெக்ட்லாம் நமக்கு பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இஎல் நினோ. ஸோ நம்ம இங்கே வந்து புயல் வரும் இல்லையா, இங்கே வந்து ஸ்டோம் வர மாதிரி, அதுக்கு நம்ம ஒவ்வொரு நேம் வைக்கிற மாதிரி பசிபிக் ரீஜியனில் இந்த இஎல் நினோ வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இஎல் நினோ இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சைக்கிள் ஆஃப் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அஃபெக்டிங் த பசிபிக் ரீஜியன். ஸோ பசிபிக் ரீஜியனில் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை அஃபெக்ட் பண்ணுற சைக்கிளுக்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஎல் நினோ. ஸோ விச் மெயின்லி அஃபெக்ட்ஸ் த பசிபிக் ஓஷன் இன் த ஈக்குவேட்டர் அண்ட் adjacent areas. So it is occur in 1997 and 98. So which is an example of natural imbalance in the environment. So what is the causes? It threatens the ecosystem of the world and it produce heavy flood and major droughts and wildfire, redistribution of phytoplankton. It is cause death of aquatic animals feeding on phytoplankton. So this is the causes of El Nino. So second one is global warming. So global warming means it is a overheating of the earth. So what is the reason? So the increased amount of greenhouse gases causes the global warming. So it warms the earth temperature average of 15 degrees centigrade by the greenhouse gases. So what are the example of greenhouse gases? Carbon dioxide, methane, water vapor, chlorofluorocarbon. So these are the examples of greenhouse gases. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ எர்த்துலேருந்து 20 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் பண்ணுவோம், ட்ராப் பண்ணும். ஸோ சப்போஸ் சன்லைட்லேருந்து யூவி வருது, அதேமாதிரி ஐஆர் ரேடியேஷனும் வருது அப்படின்னா இட்டு ட்ராப் த ஐஆர் பிடிச்சி வச்சுக்கும். ஸோ பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜாக ஒரு 15 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு வார்மிங்காக உனக்கு வந்து மெயின்டைன் ஆகும்.
ஓகேவா. ஸோ நம்மளோட அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஆப்டிமம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் லெவல் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மேக்ஸிமம் லெவல் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரோட லெவலும் உனக்கு வந்து எப்படி இருக்கும், நார்மலாக போயிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் என்ன ஆகும், அப்நார்மலாக நமக்கு அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ரீசன் இஸ், ஸோ த இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், ரயில்வேஸ், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், ரிலீஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகும்போது இட் இன்க்ரீஸ் த குளோபல் டெம்பரேச்சர். ஸோ இந்த லாஸ்ட் செஞ்சுரி ஸோ 0.6 டிகிரி சென்டிகிரேட் வந்து என்ன ஆகுது, உனக்கு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் எஸ்டிமேட்டட் the raising the temperature will be 0.5 degree centigrade for every 10 years. ஸோ ஒவ்வொரு இயருக்குமே நமக்கு டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரை விட 0.5 டிகிரி என்ன ஆகுது உனக்கு இயர்லி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸோ 2050 கண்டிப்பாக 4 டிகிரி சென்டிகிரேட் வந்து என்ன ஆகும், நம்மளோட நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரை விட 4 டிகிரி கண்டிப்பாக நமக்கு ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே. ஸோ குளோபல் வார்மிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து வெரி வெரி எசென்சியல் ஒன். ஸோ வாட் ஆர் த காசஸ்? So automobile industry, agriculture, burning of fossil fuels, cleaning solvents, so the refrigerator release CFC industry. So these are all release the gases. So it causes the global warming. So what is the effect of this global warming? So it is the increase the global temperature. So நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், போலார் ஐஸ் கேப்ஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் இன்க்ரீஸ் த சீ லெவல். ஸோ சீ லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ எல்லாமே என்ன ஆகும், சப்மெர்ஜ் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி போலார் ஐஸ் கேப் வந்து மெல்ட் ஆகும்போது நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மெர்க்குரி அண்டு மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகும். பிகாஸ் த மெர்க்குரி பாம் அண்ட் மீத்தேன் பாம் ஆர் லையிங் ஹிடன் அண்டர் த போலார் ஐஸ் கேப். ஸோ அதுக்கு அடியில் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஐஸ் கேப் வந்து மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும், அது ரெண்டும் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா மெர்க்குரி மீத்தேனும் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பாய்சனஸ் ஒன். ஓகே. ஸோ டியூ டு குளோபல் வார்மிங் drastic changes in the global climate will occur. So melting of ice leads to floods in the river and rainfall will be affected. Food production is decreased and the ozone umbrella will be depleted because the ozone hole is formed. So high temperature is very very harmful to our human system. So what is the protective measure of global warming? So instead of fossil fuels such as petrol, coal, diesel, we use alternative fuels, that is electric current and sunlight. And instead of burning of firewood we use gas and electric current. And we should prevent the forest fire. We planting the more trees because the trees consume CO2 during photosynthesis. And the CO2 is produced in industries should be pumped underground. So நம்ம CO2 production வந்து இண்டஸ்ட்ரீஸில் வரும்போது மேலே அட்மாஸ்பியரில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதே மாதிரி CFC இன் ரெஃப்ரிஜிரேட்டர் and air conditioner may be substituted by hydrofluorocarbon. ஸோ நம்ம CFCக்கு பதிலாக HFC யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ லெஸ் டாக்ஸிக் கம்பேர்ட் டு CFC. ஸோ அதே மாதிரி நமக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணணும் குளோபல் வார்மிங்கை பற்றி. வி கண்டக்ட் த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இன் த குளோபல் லெவல் விச் கிவ்ஸ் த ஐடியா அபவுட் ஹவு டு கண்ட்ரோல் த green house effect. So here they are given some of the conference meeting conducted in the past year. So Intergovernmental Panel on Climatic Changes in 1988, Toronto World Conference in 1988. So here they given the some of the conferences held in past years. So next one is acid rain. So namely acid rain means rain contain the acidity. So the presence of excess of acid in rain water is called as a acid rain, which is caused by the air pollution. So what are the pollutants causing the acid rain? Sulfur dioxide and nitrogen oxide. So these are the pollutants causing the acid rain. So
Acid rain contains a mixture of sulfuric acid, nitric acid and hydrochloric acid. So the major part is sulfuric acid because the acid rain contains 60 to 70% of sulfuric acid. So this acid rain is also called as a acid deposition. So what is acid deposition? So it contains some of the other particles, that is snow particles or vapors. So the acid is deposited on the earth in the form of rain, snow particles or vapors. So deposit agudile நம்ம earth மேல, so it is also called as a acid deposition. So it may be wet and dry. So wet means it is characterized by acid rain, snow, dew, fog and mist. In dry deposition means the particles of sulfate and nitrates fall on the earth. So நம்ம earth மேல என்ன வந்து deposit ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி ட்ரை ஆசிடா வெட் ஆசிடான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெட்டுங்கும் போது ஈரமாக இருக்கும். ஸோ வெட் ஆசிட் டெபாசிஷன் மீன்ஸ் அந்த ரெயின், ஸ்னோ, ஃபாக் எல்லாமே எப்படி இருக்கும், உனக்கு ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெயின் ஃபுல்லாமே என்னது வெட் ஆசிட் ரெயின். சப்போஸ் ட்ரை ஆசிட் ரெயின் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் சல்ஃபேட்ஸ் அண்ட் nitrates particle which fall on the earth. So what is the pH of the normal rain water? So that is a 5.6. ஓகேவா? ஸோ அந்த 5.6 விட நமக்கு குறையும் போது தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆசிட் ரெயின். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சில கண்ட்ரியில் வந்து அந்த அந்த ரெயினோட pH வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இன் 1958 இன் யூரோப் கண்ட்ரி அங்கே வந்து ஆசிட் ரெயின் இருந்திருக்கு. ஸோ த pH ஆஃப் த ரெயின் வாட்டர் இஸ் 5. அதே மாதிரி நெதர்லாந்தில் 1962 அதோட pH பார்த்தோம் அப்படின்னா 4.5. ஸோ அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியாக எங்கே இருக்குது இந்த pH வந்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்காட்லாந்து, தட் இஸ் 2.2. ஸோ விச் இஸ் மோர் அசிடிக். ஓகே, ஸோ விச் இஸ் அப்பியர்ட் ஆன் ஸ்காட்லாந்து. ஸோ வாட் இஸ் த காசஸ் ஆஃப் ஆசிட் ரெயின்? விச் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஏர் பொல்யூட்டன்ஸ். So the air pollutants causing acid rain. So what is the main reason? So sulfur dioxide and nitrogen oxide is responsible for acid rain because sulfur dioxide present in the atmosphere which dissolve in rainwater to form sulfuric acid. So உங்களுக்கு தெரியும்ல, sulfuric acid is the more and more acidic one. So sulfur dioxide reacts with rainwater, it changes to sulfuric acid. So this is the responsible for acid rain. Similarly, hydrogen dioxide which also combines with rainwater to form nitric acid. So these are the responsible for acid rain. So the pollutants, எப்படி இந்த மாதிரி pollutants வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, you burning the coal, petrol, diesel and firewood, so which is released from thermal power station, factories and automobiles. So இது எல்லாமே என்ன பண்ணும், நமக்கு some of the harmful gases வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ரெயின் வாட்டரோட கம்பைண்ட் ஆகி நமக்கு ஆசிட் ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆசிட் ரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஏரில் இருக்கும்போது நமக்கு அந்த வைண்டு காற்று அடிக்கும்போது என்ன ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக அது வந்து மூவ் ஆகும். ஸோ நிறைய thousands of kilometers வந்து என்ன ஆகும், அந்த வைண்ட் மூலமாக அது வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஆசிட் ரெயின் வந்து என்ன ஆகும், மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து ஆசிட் ரெயின் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி ஆசிட் ரெயின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் கண்ட்ரி, இட் ஆல்சோ ஃபால்ஸ் இன் another country. So it is a global problem. So what is the impact of acid rain? ஸோ நம்ம வந்து லேக், பாண்ட் எல்லாமே வாட்டரை ஸ்டோர் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ஆசிட் ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா it affects the aquatic system. So it also kill the fishes. ஓகேவா? அதே மாதிரி ஆசிட் ரெயின் வந்து எர்த்தில் விழும்போது ஏதாவது அலுமினியம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அரிச்சிக்கிட்டு போயிடும். ஸோ த ஆசிட் ரெயின் ஃபாலிங் ஆன் த எர்த் லீச் அலுமினியம். ஸோ அந்த மாதிரி அலுமினியம் வந்து என்ன ஆகும், உனக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகி நமக்கு பாண்ட்லேயோ லேக்லேயோ தான் நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த அலுமினியம் வந்து எதில் டிசால்வ் ஆயிரும், ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகி அந்த பாண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ பாண்டில் வந்து ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும், அதில் இருக்கிற அக்வாட்டிக்ஸ் ஃபிஷ்ஷஸை ஃபுல்லாக என்ன ஆகும், கில் பண்ணும். பிகாஸ் இட் ப்ரிவென்ட்ஸ் த ரெஸ்பிரேஷன். ஸோ இட் காஸ் த டெத் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இட் ஆல்சோ bacteria and green algae, so these also killed by the acidified water.
So it also damage the leaves and hence the forest. It also leached the soil nutrients such as calcium, potassium, iron and magnesium. So soil உள்ள எல்லா nutrients என்ன பண்ணிடும், acid rain வந்து leach பண்ணிடும். So they are washed away from the forest soil. So the forest growth is highly affected. So forest இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகாது, photosynthesis possible கிடையாது. So the photosynthesis also reduced. Okay, so அதே மாதிரி agriculture will affected by this acid rain. So the activity of nitrogen fixing bacteria present in the root nodules is inhibited and hence the fertility of the soil is reduced. அதே மாதிரி pine trees are weakened by the acidity. So these are the impacts of acid rain. And also it damages the buildings, monuments and statues. So it also affects our human body. So it affects the nervous system, respiratory system and digestive system. And the pollution also causes, not only pollution, this acid rain also causes the asthma and bronchitis in the human beings. So how to control this? So replacing the fossil fuels with alternate energy. We use limited use fossil fuel, and we use limited fossil fuel vehicles, and you control the emission of harmful gases such as sulfur dioxide and nitrous oxide, and liming of soil and lakes. So these are the control of the acid rain. So next one is the ozone depletion. So நமக்கு தெரியும், so ozone அப்படிங்கிறது நமக்கு ஒரு umbrella மாதிரி. So ozone is a gas. ஓகேவா, ozone அப்படிங்கிறது ஃபார்முலா என்னது, O3. So which is a gas. It acts as an umbrella around the earth 15 km above with the thickness of 35 km. ஸோ நம்மளோட இடத்துலேருந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், 35 கிலோமீட்டர் திக்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட பர்பஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த penetration of UV rays from the sun. So it protect us from UV rays. ஓகேவா. ஸோ அந்த ஓஷோன் லேயரில் வந்து அந்த லேயரோட திக்னஸ் வந்து தின்னிங் ஆகிட்டே போச்சு அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓஷோன் டிப்ளஷன். ஸோ விச் லீட்ஸ் டு த ஓசோன் ஹோல். ஸோ திஸ் ஓஷோன் ஹோல் இஸ் appeared in the Antarctic region. So now it appears in the Arctic region also. So the ozone umbrella is becoming thin day by day. ஸோ நமக்கு டே பை டே அது வந்து அதோட திக்னஸ் வந்து என்ன ஆகுது, உனக்கு குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ தி டிப்ளேஷன் ஆஃப் ஓஷன் அக்கர்ஸ் இன் 2 ways. One is a natural process, another one is a man-made process. So what is a natural process? So it explained by one of the reaction. So in atmosphere, ozone absorbs the UV rays. The UV rays dissociate the ozone into oxygen and molecular oxygen and oxygen atom. So this molecular oxygen again combined with this oxygen atom to form ozone in the atmosphere. Okay. So the large amount of ozone is depleted by nitrogen oxide. So nitrogen oxide is formed by the conversion of nitrogen due to solar activity. So the nitrogen oxide is transported to the polar region and it depletes ozone by photochemical reaction. So இப்படி ஃபார்ம் ஆகிற ஓசோன் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் ஆக்சைடால் என்ன ஆகும், உனக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஹோல் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி சன்லைட் இருக்கு இல்லையா, ஸோ நைட்ரஜன் வந்து அந்த சன்லைட் எடுத்துகிட்டு இட் கன்வெர்ட்ஸ் டு நைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ திஸ் இஸ் ரெடியூஸ் திஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், ஓசோனோட லெவல் வந்து அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நேச்சுரல் ப்ராசஸ் of ozone depletion.
So what is the man-made process of ozone depletion means? So our human being is responsible for this ozone depletion. So it is called as the anthropogenic process. Due to this, some of the pollutants are released into the air. They are nitrogen oxide, sulfate aerosol, and chlorofluorocarbon. So nitrogen oxide is emitted by supersonic aircraft. So the nitrogen oxide depletes the ozone. அதே மாதிரி volcanic eruption emits the sulfate aerosol, so which also catalyze the transformation of ozone to oxygen. So in this case the ozone is depleted. So ozone O3 அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகுது, O2ஆவோ ஓவாவோ கன்வெர்ட் ஆகும்போது, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே O2 ஓவாவும் கன்வெர்ட் ஆகும்போது அந்த O3யோட லெவல் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், உனக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி குறைஞ்சாலே தட் இஸ் கால்ட் அஸ் அ ஓசோன் டிப்ளஷன். ஸோ நமக்கு குறையும் போது ஓசோனோட அந்த திக்னஸ் என்ன ஆகும், அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ the third one is CFC. CFC is called as ozone eaters. So this is the one of the synthetic chemical which is used in refrigerator and air conditioner. So what is the process? Sunlight release the chlorine from CFC. Suppose நம்ம ஏர் கண்டிஷனர்லேயோ ஃப்ரிட்ஜில் இருந்து நமக்கு என்ன ஆகும், உனக்கு CFC ரிலீஸ் ஆகும்போது, ஸோ CFC அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும்போது அது இந்த சன்லைட்டை எடுத்துகிட்டு அது ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆயிரும், குளோரினை லிபரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ CFC அப்படிங்கிறது குளோரோஃப்ளூரோகார்பன். ஸோ இந்த குளோரோஃப்ளூரோகார்பனில் சன்லைட் படும்போது இட் ஃபஸ்ட்டு டிசோசியேஷன் டு குளோரின். ஸோ எகைன் அந்த குளோரின் அட்மாஸ்பியரில் உள்ள ஓசோனோட கம்பைண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும், குளோரின் மோனாக்சைட் ப்ளஸ் மாலிகுலர் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ எகைன் திஸ் குளோரின் மோனாக்சைட் ரியாக்ட்ஸ் வித் அட்டாமிக் ஆக்சிஜன் டு ஃபார்ம் குளோரின் அண்டு ஆக்சிஜன். ஸோ நமக்கு அட்மாஸ்பியரில் இந்த குளோரின் இது வந்து என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது ரிலீஸ் ஆக அந்த O3 வந்து என்னாகும், உனக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா O3யோட கண்டென்ட் அந்த குவான்டிட்டி வந்து என்னாகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் ஓசோன் டிப்ளஷன். ஸோ வாட் ஆர் த காசஸ்? ஸோ இட் இஸ் காஸ்ட் பை நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் அ மேன்-மேட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சன்லைட் ஸ்டிமுலேட் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டூ நைட்ரஜன் ஆக்சைட். ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் நைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த நைட்ரஜன் என்ன பண்ணும், சன்லைட்டை எடுத்துகிட்டு NOவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ திஸ் நைட்ரஜன் ஆக்சைட் decrease the ozone by photochemical reaction. So அதே மாதிரி this nitrous oxide released by the supersonic aircraft which also deplete the ozone. அதே மாதிரி CFC which is used in refrigerator or air conditioner which is also depletes the ozone. அதே மாதிரி how to so next one is the halon. So halon அப்படிங்கிறது it is one of the chemical. So it is a carbon compound with halogen. So இந்த கார்பன் வந்து ஃப்ளூரினோடையோ புரோமினோடையோ கம்பைன் ஆச்சு அப்படின்னா அதாவது கார்பன் வித் ஹாலஜன். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஹாலஜன். ஸோ கார்பன் ஹாலஜன் கம்பைண்டான அந்த கெமிக்கல் தான் அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஹாலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் காசஸ் 10 times greater damage than the CFC. So it is very very harmful than CFC. அதே மாதிரி burning of coal and oil and nitrogen fertilizers also destroy the ozone. Okay, so next one is the ozone hole. So what is the ozone hole? What is the meaning of that? Thinning of the ozone layer, that is called as ozone hole. So thinning of the ozone layer which allow the UV rays, so that is called as ozone hole. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ 15 கிலோமீட்டர் எர்த்துக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 35 கிலோமீட்டர் திக்னஸ் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் திக்கர் இன் த போலார் ரீஜியன் அண்ட் தின்னர் இன் த ஈக்குவேட்டர். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன்? இட் ஆக்ட் அஸ் த அம்பர்லா. இட் ப்ரிவெண்ட் த entrance of the UV rays from the sunlight. So the British Antarctic Survey conducted in 1985 which is proved that the ozone hole is formed in the Antarctica over the other countries. So these are the countries. இங்கே எல்லாமே உனக்கு ஓசோன் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் த effect of this ozone hole which causes the skin cancer and also it causes the DNA damage.
ஓகே. ஸோ இங்கே வந்து எந்தெந்த கண்ட்ரிலலாம் ஓசோன் ஹோல் வந்து இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ people in Australia and Argentina are advised to avoid the sun bathing during the month of the ozone depletion. So the depletion of ozone is more than, ஸோ அண்டார்டிகாவில் ஸ்ப்ரிங் மந்தில் நமக்கு 60% of the ozone depletion is possible because CFC is responsible for this ozone depletion. ஸோ இன் அண்டார்டிகா பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபரில், தட் இஸ் அ ஸ்ப்ரிங் சீசனில் ஸோ இந்த 2 மந்தில் மட்டும், ஓகே, ஸோ 2 மந்தில் மட்டும் the sunlight catalyze the reaction between the CFC and ஓசோன். ஸோ இந்த 2 மந்தில் மட்டும் CFC ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஓசோன் டேமேஜ் பார்த்தோம் அப்படின்னா 60% வந்து பாசிபிள் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த அண்டார்டிகா ரீஜியன். ஓகே, அப்போது அண்டார்டிகாவில் இந்த 2 இயரில் இந்த 2 மாதத்தில் மட்டும் என்ன ஆகும், உனக்கு ஓசோன் ஹோல் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். இந்த எவ்ரி இயர் இந்த 2 மந்த்ஸ் செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் மட்டும் என்ன ஆகும், அண்டார்டிகாவில் ஓசோன் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். திருப்பி அது வந்து என்ன ஆகும், அந்த மந்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிள். மற்ற மந்தில் அந்தளவுக்கு அந்த ஓசோன் ஹோலோட ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகிற பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் CFC. ஸோ CFC இஸ் அ எனிமி ஆஃப் த ஓசோன். ஸோ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் ஏரோசால் ப்ரொப்பலண்ட், கிளீனிங் சால்வெண்ட், ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கேஜிங். ஸோ இந்த மாதிரி அதர் இதுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், CFC வந்து யூஸ் பண்ணுவோம். So the huge amount of CFC is released into the environment. It damages the ozone umbrella. So the CFC is available in 2 forms. One is a difluoro-dichloromethane. Another one is a fluorochloromethane. ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா குளோரின் தான் ரிலீஸ் ஆகும் பை ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அந்த குளோரின் ரிலீஸ் ஆகும்போது இட் கன்வெர்ட்ஸ் த O3 into ஆக்சிஜன். ஸோ அப்படிங்கும்போது இது ஓசோன் டிப்ளஷன் வந்து நிறையவே பாசிபிள் டியூ டு CFC. ஸோ வாட் இஸ் த எஃபெக்ட், இட் ப்ரொடியூஸ் த ஸ்கின் கேன்சர். த ஸ்கின் கேன்சர் மேபி கார்சினோமா அண்ட் மெலனோமா. ஸோ அதே மாதிரி ஸ்கின் ஏஜிங், it affects the immune system, breast cancer, leukemia, cataract, so asthma, DNA damage, cell death. So these are the 20 effects கொடுத்திருக்காங்க. So these are the effects which is caused by the ozone depletion. So what is the control, how to control the ozone depletion? So we use HFC instead of CFC. So the substitution is reduce the ozone depletion. So HFC 134 can be used in the place of freon. So we make awareness about the ozone depletion. So in September 16, 1995 we celebrate as International Ozone Day. So it provides the awareness. So most of the countries banned this CFC in the year of 2000. So these are the control measurements of ozone depletion. Okay, thank you.